இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. பலத்த சூறாவளி காற்று பொறுத்தவரை நிச்சயமாக இருக்கும். கனமழையும் கொட்டி தீர்க்கும். எந்தெந்த மாவட்டத்தில் வலுவான கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த மாவட்டத்தில் மிதமான மழை பொழிவு, எங்கெல்லாம் வேணும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை நிச்சயம் நம்ம எதிர்பார்க்கலாம். பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக பெரும்பாலான மாவட்டத்தில் தீவிரம் அடையும். குறிப்பாக இன்று மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழை கடலோர மாவட்டத்திலும் அதே மாதிரி உள் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் எதிர்பார்க்க முடியும். அடைமழையினுடைய தீவிரம் இனிதான் தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக அதிகரிக்கும். குறிப்பாக இன்றைய தினங்களில் கடலோர மாவட்டத்தில் அநேக இடங்களில் பரவலாக மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும். நீங்கள் ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய இந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளின் மேல் காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே இதை குறித்து நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த பாதையானது நிலவி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் வரலாறு காணாத மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு இனி வரும் நாட்களில் இருக்க போகுது. தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்குமா அல்லது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்குது. கண்டிப்பாக குறிப்பாக கடலோர மாவட்டங்களான கடலோர மாநிலங்கள் மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் கேரளா போன்ற கடலோர மாநிலங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழையும், மகாராஷ்டிராவில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகளும், மத்திய பிரதேஷ், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களிலும் படிப்படியாக மழையின் தீவிரம் நிச்சயம் அதிகரிக்கும். சரி, தமிழ்நாட்டில் நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். கனமழை உறுதியாகியிருக்கு. குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் வலுவான கனமழையும் கண்டிப்பாக இருக்கும். அப்போ மாவட்டத்தின் பெயரை மறக்காமல் குறித்து கொள்ளுங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூரில் சில பகுதிகள், கடலூர் மாவட்டங்களில் சில இடங்களில், அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக கனமழையானது அதிகரிக்கக்கூடும். பல இடங்களிலும் சூறை காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போவே நிறைய இடங்கள் பகல் நேரங்களில் இப்போ நிறைய இடங்களில் வானம் மேகமூட்டமாக மாறியதை நம்ம பார்த்து வருகிறோம். பல இடங்களில் மழை பெய்வது போலவே இருக்குது. ஆகவே ஒரு மிதமான மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக தமிழகத்தில் அதிகரித்து காணப்படும். கனமழை உறுதியாகியிருக்கு. வட தமிழக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் கனமழை உறுதியாகியிருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே மழை எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. கையில் மறக்காமல் கொடை எடுத்துக்கோங்க. அதைத் தொடர்ந்து வேலூர் மாவட்டத்தில் வேலூர், குடியாத்தம், காட்பாடி, திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ராணிப்பேட்டை, கலவாய், செம்மேடு, திருவண்ணாமலை, கலசப்பாக்கம், ஜமுனா மரத்தூர், சாத்தனூர் அணை, செங்கம், போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, செஞ்சி, மேல்மலையனூர், கீழ்பெண்ணாத்தூர், அவலூர்பேட்டை, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், உத்திரமேரூர், செங்கல்பட்டு, மதுராந்தகம் போன்ற இடங்கள், அதைத் தொடர்ந்து திருவள்ளூர், பள்ளிப்பட்டு, அதுக்கப்புறம் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு, அம்பத்தூர், ஆவடி, ரெட் ஹில்ஸு, சென்னை, வட சென்னை பகுதிகள், தென் சென்னை இடங்கள், தாம்பரம் பகுதிகள், அதே மாதிரி பல்லாவரம், கிண்டி, மயிலாப்பூர், அதைத் தொடர்ந்து துரைப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழையானது இன்றைக்கு பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பகுதியில் இருக்கிறவங்க சற்றே கவனமாக இருந்துக்கோங்க. மழை மேகங்கள் உங்களை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. உறுதியான மழை கண்டிப்பாக கிடைக்கும். இரவு நேரங்களில் கூட நமக்கு சில இடங்களில் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். மாலை நேரங்களிலும் சில இடங்களில் மழை பதிவாகும். கிருஷ்ணகிரி, தேன்கனிக்கோட்டை, பர்கூர், மாரண்டஹள்ளி, ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தருமபுரி, பாலக்கோடு, அதுக்கப்புறம் பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வட தமிழக உள் மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா உள் மாவட்டத்தில் பகுதியான மழை பொழிவு பகல் நேரங்களுக்கு பிறகு நமக்கு தீவிரம் அடைய தொடங்கும். ஆகவே உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் கடலோர மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளிலும் பரவலாக கனமழையானது நிச்சயம் தீவிரம் அடையும். எங்கெங்கே நமக்கு மழை இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
கடந்த 24 மணி நேரத்திலும் பல மாவட்டங்களில் மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது. அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆகவே கடலோர மாவட்டத்தில் அநேக இடங்களிலும், உள் மாவட்டத்திலும் சில இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் நிச்சயம் தீவிரமடையும். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த உள் மாவட்டத்தில் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல எல்லா இடங்களிலும் மழை கிடையாது. பகுதியாக சில இடத்துல மட்டும் மிதமான மழை அல்லது கனமழை வரைக்கும் பகுதியான மழை, அதாவது ஓரிரு இடங்களில் மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், அதாவது நீலகிரி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மலை பகுதிகள், நல்லா கேட்டுக்கோங்க, மலை பகுதிகளில் தான் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பார்த்தால் போதும். தேனி மற்றும் தென்காசியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். தென்காசியில் மழை பெய்து நீண்ட நாட்கள் ஆகிறது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தியிருந்தீங்க. தென்காசியில் மழை வராமலாம் இல்லை, ஆனால் அந்த அணை பகுதிகளில் மட்டும் மழை பதிவாகிட்டு மற்ற இடங்களில் சரிவர மழை பெய்யாமல் இருக்குது. அதேமாதிரி தேனி மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு பகுதியான ஒரு மழை பொழிவே நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இனி வரும் நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் மட்டும் கனமழையும் மற்ற இடங்களில் அவ்வப்போது மிதமான மழையானது எதிர்பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குளச்சல், எரணியல், புத்தன் அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் உள்ளிட்ட இடங்கள் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் அவ்வப்போது இடைவெளி விட்டு பரவலாக மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். இந்த டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் மழை வருமா வராதாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் பரவலாக டெல்டா மாவட்டங்களில் மழை கிடச்சிது. கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு சில பகுதிகளில் கனமழையானது பதிவானது நம்ம ஏற்கனவே நம்ம லைவ் செக்ஷன்லையும் பார்த்துருந்தோம். மழை பொழிவுகள் எந்த அளவுக்கு பதிவாயிட்டு, திருச்சியில் சில இடங்கள், புதுக்கோட்டையில் சில இடங்கள், அதேமாதிரி தஞ்சாவூரில் சில இடங்கள், அதாவது வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை மட்டும் ஆங்காங்கே அவ்வப்போது நமக்கு மழை போகிறது நம்ம பார்க்கிறோம். ஆகவே டெல்டா மாவட்டங்களில் பகுதியான ஒரு மழை பொழிவுகள் நிச்சயமானது எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி தென் மாவட்டங்களில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பகல் நேரங்களில் மதுரை, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படும். அதே மாதிரி திருச்சி ஆகட்டும், சேலம் ஆகட்டும், அதைத் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு பகுதிகளிலும் பகல் நேர வெப்பநிலை 38 முதல் 40 டிகிரி செல்சியஸாக பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து நமக்கு தீவிரமாக காணப்படும். ஆனாலும் நமக்கு மழை வாய்ப்புகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகுதியாக லேசானதிலிருந்து மிதமான மழை மட்டுமே தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரையில் சொன்னோம் இல்லையா, மதுரை மாவட்டத்தில் பாருங்கள் 40 டிகிரி செல்சியஸ் மதுரை மாவட்டங்களில் நமக்கு வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு அவலாஞ்சி 3 சென்டிமீட்டர், சின்னக்கல்லார், இப்போ அவலாஞ்சிங்கிறது நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி 3 சென்டிமீட்டரும், சின்னக்கல்லாரில் 3 சென்டிமீட்டரும், சோலையாறில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவும், வால்பாறை 2 சென்டிமீட்டர், வானமாதேவி 1 சென்டிமீட்டர், மேல் பவானி 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகளாக பதிவாகி இருக்கிறது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் இடைவிடாத நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும். தற்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளும், வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க. இன்று ஒரு நாள் மட்டும் பல இடங்களிலும் மழை பொழிவுகள் கொட்டி தீர்க்கக்கூடும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.